அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த மெஹராஜுடைய இந்த விண்ணுலக பயணத்தை பொறுத்தவரை நாம் எல்லாம் ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம். பொதுவாகவே மெஹராஜ் என்கிற இந்த பயணம் எப்போது நடைபெற்றது என்பதை பற்றி இன்றைக்கு நாம் என்ன புரிந்திருக்கிறோம் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ரஜப் மாதத்தினுடைய பிற 27 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு சென்றார்கள், விண்ணுலகத்துக்கு சென்றார்கள். எனவே அவர்கள் அந்த நாளிலே அல்லாஹ் விண்ணுலகத்துக்கு அழைத்து சென்ற காரணத்தினால் அந்த நாளை நாம் சிறப்புப்படுத்த வேண்டும். அந்த நாளினுடைய இரவுகளில் நின்று வணங்க வேண்டும், அந்த நாளிலே இபாதத்து செய்ய வேண்டும், அந்த நாளிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மெஹராஜ் என்கிற பயணத்தை மையமாக வைத்து இதுபோல அன்றைய தினம் அமல் செய்யக்கூடிய, இபாதத்து செய்யக்கூடிய, நோன்பு நோக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த மெஹராஜ் என்கிற பயணம் எப்போது நடைபெற்றது என்ற வரலாற்றை தேடி பார்த்தால் அதற்கான தெளிவான சான்றுகள் அதற்கு இல்லை. இந்த மெஹராஜுடைய பயணம் எந்த ஆண்டிலே நடைபெற்றது என்பதற்கு கூட அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. நாளை விட்டு விடுவோம், அது ரஜப் மாதமா மற்ற மாதங்களா என்பதை தாண்டி இது எந்த வருடம் நடைபெற்றது என்று அறிஞர்கள் மத்தியிலே, ஆய்வாளர்கள் மத்தியிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை தொகுத்தவர்கள் மத்தியிலே இந்த மெஹராஜுடைய பயணம் எந்த ஆண்டு நடைபெற்றதே அவர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடான ஒரு செய்தி. ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், மெஹராஜுடைய பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 5வது வருடம் நடந்தது என்று சொல்லுகிறார்கள், 7வது வருடம் நடந்தது என்று சொல்லுகிறார்கள், 9வது வருடம் நடந்தது என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையிலே அவர்கள் வரலாற்றை தொகுத்த மக்கள் கூட, அந்த வரலாற்றை தொகுத்த மக்கள் கூட சரியான அந்த செய்தி நமக்கு கிடைக்கல என்கிற அளவுக்கு அந்த வரலாற்றை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இத்தனை கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பயணம் எப்போது நடைபெற்றிருக்கும் என்று தெளிவான ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தால், மிக தெளிவான ஒரு செய்தியை எடுப்பதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னால் 16 மாதங்களுக்கு முன்னால் அந்த விண்ணுலக பயணம் நடந்தது என்று பெரும்பான்மை அறிஞர்கள் சொன்ன காரணத்தினால் நபி அந்த நேரத்தில் தான் நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் தொழுகையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கினான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மெஹராஜ் என்கிற இந்த விண்ணுலக பயணத்தை பொறுத்தவரை முஸ்லிம் இந்த ரஜப் மாதம் தான், பிற 27 தான் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அந்த நாளிலே தொழுவதற்கு ரசூலுல்லாஹ் அந்த நாள் முழுக்க இரவு நின்று தொழுதார்கள், அன்றைய நாள் நோன்பு வைத்தார்கள், அந்த நாள் சிறப்புக்குரிய நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவோ, சகாபாக்கள் அந்த இரவிலே நின்று வணங்கியதாகவோ, சகாபாக்கள் மறுநாள் நோன்பு வைத்ததாகவோ, அல்லது அதற்கு அடுத்து வந்த தலைமுறைகள் அந்த செய்தியை சொன்னதாகவோ வரலாற்றிலே எந்த தகவலும் இல்லை. என இந்த செய்தியை முதலிலே நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ளணும். ஒருவேளை ஏன் இதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத ஒரு செயலை நாம் செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமையான காரியங்களாகும். ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் அனாச்சாரமாகும், ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே இல்லாத, சகாபாக்கள் செய்யாத, அதற்கு பின் வந்து தாபியன்களோ தபா தாபியன்களோ செய்யாத ஒரு வணக்கத்தை நாம் இன்றைக்கு அந்த மெஹராஜ் இரவு என்ற பெயரிலே நாம் நோன்பு இருந்தோம் என்று சொன்னால், நாம் அன்றைய நாள் முழுக்க இரவு தொழுதோம் என்று சொன்னால், அது மார்க்கத்திலே புதுமையான ஒரு செயலை நாம் உருவாக்கி அந்த செயலை செய்கிறோம், அது உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள்.
எனவே இந்த அடிப்படையை முதலிலே புரிந்து கொண்டு இந்த மெஹராஜுடைய பயணம் எப்படி நடந்தது, அதை எப்படியெல்லாம் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அதிலிருந்து நமக்கு எடுக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்வோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக இந்த மேராஜ் இரவில் நம்ம தொழுக கூடாது, இந்த மேராஜ் இரவை வைத்து நோன்பு வைக்க கூடாது, மேராஜுக்கென்று தனி அந்தஸ்தோ தனி சிறப்போ ரசூலுல்லாஹ் சொல்லல என்று நாம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யும் பொழுது, மக்கள் மத்தியிலே அதை எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க மேராஜ் இரவே இல்லைன்னு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் விண்ணுலக பயணத்தையே சென்று வருவதை இவர் மறுக்கிறார்கள் என்பது போன்ற பிரச்சாரங்களும் நடைபெற்று வருகிறது. நம்ம ரசூலுல்லாஹ் மேராஜ் சென்றதை பற்றியோ, அவர் ரசூலுல்லாஹ் வானுலகத்தை பற்றி சொன்னார்களே, சொர்க்கத்தை பற்றி சொன்னார்களே,